உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். திருமணம் ஆக வேண்டும் என்ற தசாபுக்தி யாருக்கு நடக்குதோ இந்த மாதம் நடக்குதுங்க, இல்லைன்னா எப்பவுமே நடக்காதுங்க. அதை புரிஞ்சுக்கின்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதம் மலச்சிக்கல், அதுக்கப்புறமா ரத்தம் வடியுது, ஆசன வாயில இந்த தொல்லை இருக்கும் 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 இப்படி 3 வாட்டி சொன்னால் இருக்குதுன்னு அர்த்தம். ஓப்பனிங்கே இந்த மாதம் உங்களுக்கு பண வரவாக இருக்குனால பிரச்சனை இல்லை. பிறகு இந்த நேரத்தில் திருமணம் ஆகிறதுக்கு ஆகுது, குழந்தை பாக்கியம் வர அவங்களுக்கு வந்துடுது. அது அடிப்படை ஜாதத்தில் இருக்குதான்னு கொண்டாந்து என்கிட்ட காமிச்சாதான் சொல்ல முடியலாம், சொல்ல முடியாது. தண்ணியில் கண்டம் உண்டு, கரண்ட்டில் கண்டம் உண்டு, அசிங்கம் அவமானம் மானபங்கம் பொம்பளை விஷயத்தில் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே. அன்பிலே நான் தற்போது குரோதி வருடம் மாசி மாதம் விருச்சிகா ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை 9:54 PM முதல் 14 மார்ச் 2025 வெள்ளிக்கிழமை 6:49 PM வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது ஐயோ சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே இதம் பதம் சுகம் சுகம் எல்லாம் இரவுதான் பாபா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. புரிஞ்சுதா புரிஞ்சுதா புரிஞ்சுதா? மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்ற தசாபுக்தி யாருக்கு நடக்குதோ இந்த மாதம் நடக்குதுங்க, இல்லைன்னா எப்பவுமே நடக்காதுங்க. இந்த மாதம் நடக்கணும், இல்லைன்னா எப்பவுமே நடக்காது. மேலும் இந்த மாதம் ஆரம்பித்த நாளில் இருந்து அடுத்த 5 நாட்கள் 12ஆம் தேதி பிப்ரவரி 25 5 நாட்கள் முதல் தொகை 7 என்ற தொகை வருகிறது, 2வது தொகை 6 என்ற தொகை வருகிறது, 3வது தொகை 1 என்ற தொகை வருகிறது, 4வது தொகை 2 என்ற தொகை வருகிறது, 5வது தொகை 9ங்கிற தொகை வருகிறது. வருகிறதுன்னா வருகிறது. அப்புறம் என்ன? கம்முன்னா கம்மு, கம்முனாட்டி கோ. மேலும் அடுத்ததாக நான் மீண்டும் சொல்கிறேன், திருமணம் நடக்கணுன்ற விதி இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும், எல்லோரும் கிடையாது. அதே மாதிரி குழந்தை பிறக்கணுன்ற விதி ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா அந்த 5ஆம் இடம் அந்த மாதிரி அதுக்குன்னே தனி பதிவு போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 6 ஸ்தானங்கள் 6 கிரகங்கள் வேலை செய்யணும். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அதே மாதிரி ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு 6 கிரகங்கள் 6 ஸ்தானங்கள் வேலை செஞ்சு நடைமுறையில் நல்ல யோக தசாபுக்திகள் இருந்தால் தான் கல்யாணமும் நடக்கும், குழந்தையும் பிறக்கும். சும்மா பச்சை சுகா போட்டவன் என் புருஷன், மஞ்சள் சுகா போட்டவன் என் பொண்டாட்டி, ஆமாம் மஞ்சள் ஜாக்கெட்டு போட்டது என் பொண்டாட்டின்னு சொல்கிறது இல்லை ஜோசியம். அதை புரிஞ்சுக்கின்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதம் மலச்சிக்கல், அதுக்கப்புறமா ரத்தம் வடியுது, ஆசன வாயில இந்த தொல்லை இருக்கும் 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 இப்படி 3 வாட்டி சொன்னால் இருக்குதுன்னு அர்த்தம்.
மேலும் சொத்து வாங்கலாம், ஏதாவது செய்யலான்றதுக்காக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் வரும் இந்த மாதம். அப்படி இருக்குது. தொழில் நல்லாவே நடக்கும். ஓப்பனிங்கே இந்த மாதம் உங்களுக்கு பண வரவாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பிறகு முத்தான 4 பலன் 21 ஜனவரி 2025 முதல் 21 ஜனவரி 2025 முதல் 14 மார்ச் 2025 வரை உங்களுக்கு ஒரு இக்கட்டான காலகட்டம். மரண அவஸ்தை, உடல் நலத்திலையும் சரி, மனநலத்திலையும் சரி, பொருள் நலத்திலையும் சரி. இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. ஆசனவாய் பத்தி எரியுது சுவாமி, பத்தி எரியுது. மலச்சிக்கல், பெண்களுக்கு மாதவிடாய் வருது. அடுத்தது அந்த அமைப்பு எப்போ நிவர்த்தி ஆகுது? 24 பிப்ரவரி 2025 நடந்தால் நிவர்த்தி ஆகுது. பிறகு அங்கிருந்து 28 ஜனவரி 2025 14 மார்ச் 2025 வரலும் நடக்கிற காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த நேரத்தில் திருமணம் ஆகிறதுக்கு ஆகுது, குழந்தை பாக்கியம் வர அவங்களுக்கு வந்துடுது. அது அடிப்படை ஜாதத்தில் இருக்குதான்னு கொண்டாந்து என்கிட்ட காமிச்சா தான் சொல்ல முடியலாம், சொல்ல முடியாது. இல்லை என்னோட பெரிய ஜோசியர் உங்களுக்கு தெரியும்னா போய் அங்கே காமிச்சிக்கிங்க. ரைட். பிறகு அடுத்தது 27 பிப்ரவரி 2025 14 மார்ச் 2025 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? தண்ணியில் கண்டம் உண்டு, கரண்ட்டில் கண்டம் உண்டு, அசிங்கம், அவமானம், மானபங்கம் பொம்பளை விஷயத்தில் இருக்குது. தயவு செஞ்சு போக்சோ, பேக்ஸோ, பிக்ஸோ, பேஜோ, பௌஜோ இந்த மாதிரி வழக்குகளில் போய் பெண் வழக்குகளில், பாலியல் வழக்கில் சிக்கிடாதீங்க. பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய கர்ப்பை காப்பாற்றிக்கிங்க. இல்லைனாக்கா பல கயவர்கள் கத்தியை வச்சே உங்களை பாலியல் வன்புணர்வு பண்ணிட்டு போயிடுறான். எச்சரிக்கை. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 8 வருடங்களாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான மாத ராசி பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். மேலும் இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது விபத்து, வண்டி வாகன விபத்துகளில் எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கையோ எச்சரிக்கை இருக்கணும். இல்லைன்னா வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த
மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.